ஐயா வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமையா. ஹெல்த் பரவாயில்லையா? பரவாயில்ல. கடந்த ஆண்டு நமக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. அதில் திமுக கூட்டணி 40க்கு 40 இடக்கும் ஸ்வீப் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க, நினைவு இருக்கா? ஆமாம். நாங்கள் தொடருவோம், ஆனால் வெற்றி பெறப் போவது திமுக அணி. திமுக வெற்றி பெறும். 40 இடங்கள் அவர் தான் வருவார். ஃபுல் ஸ்வீப் அவங்க. இதுதான் அவுட்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறாங்க. அது எந்த இன்கம்பன்ஸோ நீங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம மறுபடியும் சந்திப்போம். 40ன்னு எப்படி சொன்னீங்க? இல்லை, எனக்கு அவங்க ஸ்வீப் பண்ணுவாங்கங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதுக்கு காரணம் அப்போவே 2019 அதிமுக ஆட்சியில் இருந்தது, கூட்டணியும் இருந்தது, ஒன்றாவும் இருந்தாங்க, பாஜகலாம் கூட இருந்தாங்க. அவங்க 39 இடம் வந்தாங்க. தேனி 1 தான் அதிமுக வந்தது. இப்போது அதிமுகவும் பிரிஞ்சிட்டாங்க, பாஜகவும் கூட இல்லை. ஆகவே என்னுடைய கணிப்பு 40 வந்துடுவாங்க. 2024 தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் திருப்பு முனையாக இருக்குன்னு தான் நாங்கள். திருப்பு முனையா? ஆமாம். அதாவது களம் மாறிவிட்டது. எப்படி சொல்கிறீங்க? அதாவது திமுக கூட்டணி, அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி. தமிழ்நாட்டில் அரசியல் இருதுருவ அரசியலாக மாறிடும் தான் என்னுடைய கணிப்பு. திமுக வெர்சஸ் தேசிய ஜனநாயக பைப்போலார் ஆகும்ன்ட்டு தான் என்னுடைய. சரி, இன்றைக்கும் செகண்ட் போல ஏடிஎம்கே தானே இருக்குது. அந்த இடத்த அவங்க இழக்கவே இல்லையே. அவங்க 2வது இடம்னு உறுதியாக நினச்சிருந்தா விக்கிரவாண்டியிலையா அவங்களே நிற்க மாட்டேன்ட்டு போயிட்டாங்க. இன்றைய அதிமுகவை குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? இல்லை, நான் ஒன்று குறைச்சி மதிப்பிடல. ஒரு இடம் கூட வரலி. அவங்க இடைத்தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக எல்லாமே புறக்கணிச்சிருக்கிறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது. அது ஒரு அழகாக பார்க்க முடியுமா? இல்லை, நான் அதை சொல்லலை. இவங்களாவே என் இடத்த காலி பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு உள்ளாலேயே ஒரு நம்பிக்கை இல்லை. புதுக்கோட்டையை திமுக புறக்கணிச்சு. நமக்கு குறைவாக ஓட்டுகள் வரட்டும், அதிகமாக வரட்டும், அது வேறு. ஏன் அந்த எண்ணம் வந்தது? இல்லை, அந்த எண்ணம் எல்லாருக்குமே எதிர்கட்சியாக இருக்கும்போது இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கேன். இல்லை, அதாவது அது சூழ்நிலை வேறு. இப்போ புரட்சி தலைவியோ மற்றவங்களோ வெற்றி தோல்வியை சந்திச்சுக்கிட்டே வந்தாங்க, அந்த நிலைமை வேறு. ஆனால் அதிமுக பொறுத்தவரையில் நான் கருதுறது அது குறைந்து வருகிறது என்பது தான் என்னுடைய கணிப்பு. எதிர்காலத்தில் இன்னும் கஷ்டப்படுவோம். தொடர் தோல்விகளை சந்திக்காத இயக்கம் உண்டா? எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுக நிறைய தோத்துச்சு. எம்ஜிஆரும் தோத்தார் நாடாளுமன்ற தேர்தலில், ஜெயலலிதா தோத்துருக்குறாங்க. இந்த தோல்வியை மட்டும் நம்ம ரொம்ப அதீதமாக சொல்கிறோம். எடப்பாடி பழனிசாமி எடுத்தோம். அதுக்கு என்ன காரணம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சியிலேருந்து ஒருவரை நீக்கிறோம்னு வைங்க. நம்ம அந்த கட்சி தலைவர் என்ன அறிக்கை கொடுப்பார்? இன்னாரை நீக்கிட்டோம், அவரோடு எந்த தொடர்பும் நம்முடைய கழக தோழர்களோ ஆதரவாளர்களோ வைத்துக்கொள்ளக்கூடாது. சரி, அப்படி தான் போடுவாங்க. அப்படி போட்டு இப்போ ராமநாதபுரம் தொகுதியில் ஒரு ஓபிஎஸ் நிற்கிறார், அவரை இவங்க கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. அங்கே இருக்கிற அதிமுக தொண்டர்கள் ஆதரவாளர்கள் ஏன் ஓபிஎஸ்க்கு போடுறாங்க? அங்கே இருக்கிற அதிமுக கேண்டிடேட் ஏன் டெபாசிட் இழக்கிறார்? தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி எடுக்க இங்கே மற்ற முன்னாள் மந்திரிகள்லாம் அவங்க பிள்ளைகளை நிறுத்தாமல் தவிச்சுக்கிட்டாங்க. ஜெயக்குமார் சிக்கிக்கிட்டார். ஜெயக்குமாரை பொறுத்த வரையில் பழனிசாமியினுடைய எதிரொலி. அவர் என்ன பேச சொல்கிறாரோ அதைத்தான் பேசுவார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆக ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் அங்கே நிற்கிறார். இங்கே இரட்டை இலைக்கு என்று இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் அவங்க வாக்குகள் ஏன் வரல? அது ஏன் மற்ற கட்சிக்கு போகுது? ஒரு தலைவர் சொல்கிறாரு, அவர் தலைவருடைய சார்பில் நிற்கிறாரு, அவருடைய மகன் டெபாசிட் வாங்க முடியல. அதே நேரத்தில் ராமநாதபுரத்தில் தலைவரால் நீக்கப்பட்டவர் நிற்கிறாரு, அங்கே அதிமுக டெபாசிட் வாங்க முடியல. இது எதை காட்டுகிறது? என்னை பொறுத்தவரையில் நிர்வாகத்தில் இருக்கின்ற தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். இந்த இடைவெளி புரட்சித் தலைவர் காலத்திலேயோ புரட்சித் தலைவர் காலத்திலேயோ இல்லை.
நாடாளுமன்ற தேர்தல் இது ஒரு தேசிய அளவில் ஒரு பிரதமர் வேட்பாளர்னு அவங்க முன்னிறுத்துறாங்க. எதிர்த்தரப்புலேயே ஒரு டிஃபேக்டோவாக ராகுல் காந்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த அழகை எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்க முடியுமா? சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது 19 விட 21 அதிமுக பெட்டர் ஆஃப் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த தேர்தலை காட்டிலும் கூடுதல் கவனம், கூடுதல் அக்கறை, கூடுதல் ரிசோர்ஸஸை இறக்கி அதிமுகவால் 26 பரிமளிக்க முடியும். நான் சொல்கிறது, ஒரு இயக்கம் என்கிற பொழுது ஒரு தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதையே தான் தொண்டர்கள் நினைக்க வேண்டும். தொண்டர்கள் என்ன நினைக்கணும்? நமக்காக தான் நம்ம தலைவர் இருக்கிறார். அதுதான் ஒரு இயக்கத்திற்கு உயிர் நாடி. நான் இன்றைய அதிமுகவில் பார்ப்பது, தலைவர்களுடைய எண்ணம் வேறு, அவர்கள் உத்தரவு வேறு, கீழே இருக்கிற தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அவர்களுடைய உணர்வு வேறாக இருக்கிறது. இந்த மாதிரி நான் அரசியலில் பார்த்ததில்லை. இட்ஸ் எ லீடர்ஷிப் கிரைசிஸ். அதாவது அனைத்து தொண்டர்களின் உணர்வுகளையும் மதிக்க அல்லது அவர்கள் அன்பு செலுத்தக்கூடிய மாதிரி ஒரு தலைமையை அவங்க கொண்டு வந்தால்தான் எதிர்காலம் இருக்கு. நான் அது ஏற்கனவே சொன்னேன், டிரைவரை மாற்றுங்கன்னு சொன்னேன். என்கிட்ட எல்லோரும் சண்டைக்கு வந்தாங்க. இப்போ இன்றைக்கி டிரைவர் மட்டுமல்ல, வண்டியை கொண்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஓடும் போல் இருக்கே. ஓடும் போல் இருக்கே வண்டி. ஒன்றும் ஓடுலையே விற்கிற வண்டியில் நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்துப்போம் அப்படின்னு 26 பார்த்துப்போம். 2026 என்ன அதாவதுங்க, ஒரு இயக்கம் வந்து தேங்கிய குட்டையாக இருக்கக்கூடாது, தெளிந்த நீரோடையாக இருக்கணும். புதிய வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சி ஜெயிப்பது சுலபமா? ஜெயிக்குது தோக்குது ஃபைட் பண்ணணும்ல பாலிட்டிக்ஸில். நான் சொல்கிறது, நான் அதான் முதல்ல சொன்னேன், என்னை பொறுத்தவரையில் அரசியல் நம்ம கையை விட்டு இந்த 2024 தேர்தலை பொறுத்தவரையில் வாரிவிட்டது. இனிமே வந்து அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சி, திமுக கூட்டணி மாநிலத்திலே ஆட்சி, மக்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த மோதல்கள் தான் உங்களுக்கு அரசியலில் வரும். ஸோ இரு துருவமாக மாறிடுச்சு. ஆமாம், அதில் ஒரு துருவம் திமுக கூட்டணி, இன்னொரு துருவம் தேசிய ஜனநாயக. போலரைஸ்டு பாலிடிக்ஸ். திமுக அதிமுக இருந்தது, இன்னைக்கு திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி மாறிடுச்சு. இப்போ ஒரு ஆஃப்டர் தாட் அங்கே 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு, இபிஎஸ் சுற்றி இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா, வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆஃப்டர் திஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்? அப்போ அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க போகிறாங்க, ஆனால் அவங்க உஷாராயிட்டாங்கன்னு எனக்கு தெரியுது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தெரிஞ்ச சில முன்னாள் அமைச்சர்கள் தங்களுடைய மகன்களை நிறுத்தலாம் என்று இருந்தார்கள். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதை விட்டுட்டு வேறு கிடைச்ச ஆளை போட்டு தேர்தல் நடத்தினார். ஸோ ஜெயிக்க முடியாதுங்கிற அவநம்பிக்கையால தான் இந்த மாதிரி உள்ளூரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க யாரும் இந்த குரங்கு குட்டியை வச்சு சூடு பார்க்குற மாதிரி மற்றவங்கள வச்சு சூடு பார்த்தாங்களே போய் அவங்க நேரடியாக ஈடுபடவில்லை. ஏதோ நல்ல பொசிஷனில் இருந்தவங்க அதிமுகவில் அவங்க யார் முன் வரலையே. இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஓபிஎஸ் கிட்ட பேசுனீங்களா? பேசுனேன். அவருடைய ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்கும்? அவர் தான் ரிசல்ட்டு வந்த உடனே சொல்லிட்டாரு ஒத்துமை வேணும்ட்டு. எந்த தியாகமும் செய்ய தயார்கிறாரு சொல்லிட்டாரு. அவர் என்ன தியாகத்தை சொல்றாரு அவரு? அது அவரை தான் கேட்கணும். நம்ம உங்கள்கிட்ட மனம் திறந்து இல்லை, என்கிட்ட ஒன்றும் சொல்ல. அவர் இபிஎஸ் தலைமையை ஏற்கிற தியாகமா? அது அவரை தான் கேட்கணும். என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே இவங்க வந்து ஆட்சியில் இருந்த பொழுதே நடந்த செயற்குழு கூட்டத்தில் யார் ஒருவரையும் தனிப்பட்ட ஒருவரை முன்னிலைப்படுத்தாதீர்கள், தோற்று விடுவீர்கள், ஒரு கூட்டு தலைமையை ஏற்படுத்தி கொள்கையை சொல்லி மறைந்த தலைவர்களின் புகழை போற்றி தேர்தலில் இல்லுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னேன். அதுக்கு 2020 அப்போ தான் உங்கள்கிட்ட நீங்கள் பொலிட் பியூரோ மாதிரி சொன்னீங்க, கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் என்ன நிலைமையில் இருக்கு பண்ணிட்டாது என்கிட்ட எல்லாம் சத்தம் போட்டாங்க. அப்படி சரின்ட்டு நான் வந்துட்டேன். நான் முதல்ல இருந்து அதான் சொல்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் இணைய வாய்ப்பு இருக்கா உங்கள் கணிப்பில்? சரியில்லை, அது எல்லாரும் விட்டு கொடுத்தால் விட்டு கொடுத்து சேர்ந்தாங்கன்னா நல்லது. ஓபிஎஸ் ஆனால் விட்டு கொடுத்து சேர்ந்தால் கூட நான் சொன்ன மாதிரி என் மனசில் படுறது, இந்த வர்ற காலத்தில் நீங்கள் வந்து இந்த 2 சக்தியும் மீறி அரசியல் பண்ணுறது கஷ்டம். ஏடிஎம்கே ஒரு டிக்ளைனிங் ஃபோர்ஸ்,
அந்த இடத்த என்டிஏ எடுக்குது, பிஜேபி எடுக்குது. எடுத்துட்டாங்க. நீங்கள் இனிமே எடுக்கணும் இல்லை, என் மனசில் படுறது எடுத்துட்டாங்க. தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் தேர்ட் ஃபோர்ஸ். இப்போ புதுசாக கட்சிகள் கூட ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு இதே கஷ்டம் தான். ஸ்பேஸே கிடையாது உங்களுக்கு. பிஜேபி செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? too early to say நினைக்கல நீங்க? ஏன்னா இந்த இன்னைக்கு வாங்கியிருக்கிற 18% இதெல்லாம் அவங்க 2014 பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தேஞ்சாங்கன்னு பார்த்தோம். அந்த கணக்கு இல்லைங்க, நீங்கள் இந்த கணக்கை பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து டிஎம்கேயில் 57 வெறும் 15 எம்எல்ஏ தான் வாங்கினோம். அடுத்தது 50 எம்எல்ஏ வந்தோம், அப்புறம் ஆட்சி வந்தோம். அந்த எண்ணிக்கையெல்லாம் வேறு. என் மனசில் படுறது தே ஹவ் மேட் ஏ பிரேக் த்ரூ இன் தமிழ்நாடு. எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டணி, இவ்வளோ பெரிய சமுதாய தலைவர். என் அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறீங்க. 40 சீட்டு வரும்னு எப்படி சொன்னீங்கன்னு கேட்டிங்களோ அதே மாதிரி என் மனசில் படுறது 2024 ஒரு திருப்புமுனை. அதனால் வந்து இப்போ எந்த அரசியல் கட்சிக்கும் ஒன்று திமுக அணி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி, இது ரெண்டில் நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் வரும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சாதிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? சறுக்கியிருக்கார் அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஒரு பக்கம் இருக்கும்போது என்னுடைய ஃபீலிங் அவர் சாதிச்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். சீட்டா கன்வெர்ட் ஆகலை. அதாவது அடித்தளம் அமைச்சிட்டாங்க, ஃபவுண்டேஷன். இதுலேருந்து ஏற்றம் தான் இருக்கும், இறக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இறக்கம் இருக்காது, அடித்தளம் அமைச்சிட்டாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டரை முன்னிறுத்துறாங்க, சட்டமன்றத்தோட நேரட்டிவ் வேற இல்லை. நீங்கள் எதை சொன்னாலும், அதாவது திமுக எடுத்தாலும் இப்போ அண்ணா திமுக எடுத்தாலும் அதில் ஏற்கனவே இருக்கிறவங்க அப்படியே இருக்காங்க. புதுசாக இளைஞர்கள் கிடையாது ரெண்டு கட்சியிலுமே. அது ஒரு பெரிய சவாலாக இருக்குல்ல இளைஞர்களை இந்த பெருவியக்கங்கள். ரெண்டு கட்சியினுடைய மொத்த சதவீத வாக்குகளே 50% கீழே வந்துட்டு. அதனால் நம்ம வந்து பூனை கண்ணை மூடிக்கிட்டால் பூலோகம் இருட்டு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. ரெண்டு பெரிய திராவிட சக்திகளையும் இளைஞர்கள் நாடி போகிறது இல்லைன்னு நினைக்கிறீங்க? போகல. யார் அட்ராக்ட் பண்ணுறாங்க இளைஞர்களை? இன்றைக்கி வந்து அவங்களுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது. பாஜகவுக்கு போகிறாங்க, அப்புறம் இந்த ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு போகிறாங்க, அப்புறம் விஜய் ஆரம்பித்தாருன்னா அவர் கூட கொஞ்சம் போவாங்க. நீங்கள் சொல்கிற நம்பிக்கை பாஜகலே பலருக்கு வருதா இல்லையே? இப்போ தமிழிசை சவுந்தரராஜன்லாம் சொல்கிறாங்க நம்ம அதிமுகவோட சேர்ந்துருந்தா சீட்ஸ் நிறைய வந்திருக்கலாம் அப்படின்னு. அதான் அந்த கான்ஃபிடன்ஸ் பாஜகலே முழுமையாக வருதா, இல்லை தலைமையே அதை அங்கீகரிக்குதா? அதாவது நான் சொல்கிறது, அகில இந்திய அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, அப்புறம் பிரதமர் மோடி இன்றைக்கு 3வது முறையாக வந்திருக்கிற சூழ்நிலை, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து குறைவாக மதிப்பிடக்கூடாது. அண்ணாமலை டுக் த ரைட் ஸ்டெப். அண்ணாமலையா அல்லது அந்த டைமிங்காக தெரியாது எனக்கு. சூழ்நிலை அங்கே இருவேறு கரன்ஸ் இருந்தது. ஒன்று நம்ம வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்து சேஃபாக நம்பர்ஸ் வாங்குவோம் அப்படின்னு, அண்ணாமலை வந்து இல்லை அடித்தளம் போடுவோம் இந்த தேர்தல் அப்படின்னு. அதில் அவங்க புத்திசாலித்தனமாக சேர்ந்தாங்கன்னா கட்சி பலகீனமாக இருக்கும். ஸோ இந்த எலெக்ஷனில் சேர்ந்துருந்தா சீட்டு வந்திருக்கும், ஆனால் பிஜேபி பலவீனமாக இருக்கும். எந்த கூட்டணியிலையும் சின்ன கட்சி அவுட் ஆகிடும். அதிமுக தயவில் சீட்டு வந்த மாதிரி இருக்கும், பிஜேபிக்கு எதிர்காலம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பிஜேபி அவங்க தலை நிமிர்ந்து நின்னது தான் அவங்களுக்கு கரெக்ட். ஸோ அண்ணாமலை பாதை சரி. ஆமாம், அண்ணாமலைன்னு இல்லை, அவங்க பிரதமர் அமித்ஷா எல்லாரும் சேர்ந்து தானே எடுத்திருக்காங்க. 24 ரொம்ப சரியாக கணிச்சிங்க. 26 எப்படி இருக்கும்னு கருதுறீங்க? டூ ஏர்லி அஃப்கோர்ஸ். 26 டூ ஏர்லி. ஏன்னா திமுக எப்படி கையாள போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் 2 வருஷம் இருக்குது. நான் நினைக்கிறது அநேகமாக பிரதமர் மோடியோ அந்த அரசும் திமுக அரசை இங்கே நிம்மதியாக இருக்க விட்டு வைக்க மாட்டார்கள் தான் நினைக்கிறேன். அந்த லக்ஸுரி இப்போ உங்களுக்கு இருக்கு. அவங்க அசுர பலத்தில் வந்திருந்தா அதை செய்யலாம், இன்னைக்கு செய்ய முடியுமா? இன்னைக்கு தே ஹேவ் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். கட்டாயம் செய்வாங்க. பிரச்சனை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு விசித்திரமான சூழ்நிலை. நாடாளுமன்றத்தில் 543 எம்பிக்கள், தமிழ்நாட்டில் 40. தமிழ்நாடும் புதிய சரி. நமக்கு அங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி நிறைய தோழர்கள் இருக்காங்க. இன்றைக்கி எதிர்கட்சி பலம் என்பது ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாம் வெளியில் நின்று சத்தம் போடுறதுக்கு இருக்காங்க. நான் சொல்கிறது அது இருக்கட்டும். தமிழ்நாடு நம்ம நிலைமை, இந்திய அரசியல் சட்டத்தின்படி நம்முடைய நிலைமை, நமக்கு அவங்க தயவு வேணும், அவங்களுக்கு நம்ம தயவு வேண்டியதில்லை.
26க்கு முன்னாடி நிறைய ட்ரபிள் இருக்கும்னு ஆன்டிசிபேட் பண்றீங்க திமுக அரசு. கட்டாயம். அதாவது அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து நம்ம தயவு தேவையில்லையே. அதனால் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு எடுத்து எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க. அது 26ல் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? அது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியலைன்னா ஒரு பியோர் அரித்மெட்டிக்ஸ் படி பார்த்தா நீங்கள் வந்து பிஜேபி வந்து ஒரு க்ரோயிங் ஃபோர்ஸ், என்டிஏ வந்து ஒரு க்ரோயிங் ஃபோர்ஸுங்கிறீங்க, ஏடிஎம்கே ஒரு டிக்ளைனிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறீங்க. உங்கள் கணக்குப்படி பார்த்தா ரெண்டும் தனியாக நின்னா திமுகவுக்கு தானே அட்வான்டேஜ்? திமுக மீண்டும் வரத்துக்கான வாய்ப்பு பிரகாசம் இல்லை. நான் நினைக்கிறது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, கட்சி நடத்துகிறதே கஷ்டம். அப்படி தான் வரும். ஒரு புறத்திலே திமுக அணி நிற்கும், இன்னொரு புறத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிற்கும். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் என்ன இந்த 2 வருஷத்தில் என்ன லைன் எடுக்கிறாங்க, சும்மா எதுக்கு எடுத்தாலும் தகராறு பண்ணிக்கிட்டு இவங்க ஒன்றுமே பண்ணுறது இல்லை, வெளிநடப்பு பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? இப்போ நாங்கள் இருந்த பொழுது அதில் எதை ஆதரிக்கணுமோ அதை வந்து ஆதரிப்போம், எது வேண்டாமோ. இந்தி திணிப்பு வந்தது, நாங்கள் போய் நேராக சொன்னோம், எங்களை ஏங்க பிரச்சனைக்கு ஆளாக்குறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு தள்ளி வச்சாங்க. அதுக்காக தீர்க்க முடியாத, தீர்க்க இயலாத பிரச்சனைகள் தமிழ்நாட்டு அரசால் மட்டும் தீர்க்க முடியாது. இந்திய அரசுங்கிற பொழுது அங்கே யார் வந்தாலும் நீங்கள் அவங்கள பயன்படுத்தி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. 2 துருவம் மாறி இருக்கு அப்படிங்கிறீங்க. ஏடிஎம்கே இட் இஸ் டிக்ளைனிங் ஃபோர்ஸ்னு உங்கள் கணிப்பு, பட் ஆனாலும் கூட இட் இஸ் தேர் டு ஸ்டே. அவங்களுடைய பங்கேற்பு தேர்தல் முடிவுகளை எப்படி மாற்றும்? இல்லை, ஏடிஎம்கே அது வரலும் சர்வைவ் ஆகுமாங்கிறது 26க்குள்ளேயா? ஆமாம், கஷ்டம். இப்போ என்ன அதான் சொல்கிறேன், நாம் சொன்ன மாதிரி ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டால் உண்டு, இல்லைன்னா கஷ்டம். இல்லை, அந்த அணிக்கு இன்னைக்கு ஒரு பிடிக்கதோ இல்லையோ 25% ஓட் பேங்க் இருக்கு, தேமுதிகவையும் சேர்த்தா. ஸோ அது காணாமல் போகும்போது இல்லை. இல்லை, நீங்கள் அதாவது மக்களுடைய கருத்து என்பது ஒரே நாளில் மாறக்கூடியது. அதை வந்து அது இப்படியும் மாறலாம்ல, இவங்களும் நம்பிக்கையை பெறலாம்ல, மீட்டெடுக்கலாம்ல, நம்பிக்கையோடு இருக்கலாம். பிரதான பிராந்திய கட்சின்னு ஏங்க அவங்க நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறத நான் குறை சொல்ல போகிறதில்ல. அதே நேரத்தில் எனக்கும் வந்து நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிற உரிமை இருக்குது, புரிந்து கொள்கிற உரிமை இருக்குது. யுவர் என்டைட்டில்டு டு தட். ஆமாம். ஒரு ரீஅலைன்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் எல்லாம் ஓர் அணியில், ஏடிஎம்கே என்டிஏ இதெல்லாம் வந்து ஒரு ஃபோல்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஏன்னா இப்போ அதாவது பாஜகவை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறது அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியல, மீண்டும் அதிமுகவை சேர்த்து கொள்ள மாட்டார். வேற மாதிரி இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. தனியாக வேணா சீட்டு வர மாட்டேங்குது, ஸோ இயல்பாக ரீஅலைன் பண்ணி தான் ஆகணும். ஒன்றா சேர்ந்தாதான் சீட் எடுக்க முடியுது, இல்லாட்டி பர்சன்டேஜ் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பிஜேபி தள்ளப்பட்டிருக்காரு நேரம். இல்லை, அவங்க பிஜேபியில் எந்த அரசியல் தலைவரும் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்கன்னா, அதிமுகன்னு இப்போ ஒன்றும் பழனிசாமியோ இவங்களுக்காக லாயலாக யாரும் இல்லை. அதிமுகவில் ஏற்கனவே தொடர்ந்து இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க தான் அந்த 20%. அவங்க பிஜேபியில் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா அவங்கள வின்னோவர் பண்ணுவாங்க, கட்சியாக சேர்க்காம ஓட்டர்ஸை வின்னோவர் பண்ணுவாங்க. ஆமாம், அப்படி அதனால தான் அங்கே வர்ற பொழுது புரட்சித் தலைவரையோ புரட்சித் தலைவியோ அவங்க பொழுது பேசுகிறாங்கன்னா அதுதான் காரணம். அவங்களோட ஒரு நல்லெண்ணத்தை எடுத்து அவங்கள எடுத்துக்குவாங்க. இந்துத்துவ தலைவர்னு சொல்கிறது, எம்ஜிஆரை பாராட்டுறது, ஆமாம், எல்லாமே அது சம்திங். நம்ம இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, ஒரு பர்பஸுக்காக மட்டும் ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுவாங்க. இந்த ஓட்டர்ஸை மக்களை அந்த அவங்க பக்கம் ஈர்க்கிறதுக்கு அவங்க. எனக்கு இப்பொழுதே இப்போ தென் சென்னையிலேயே பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க கீழே உள்ள அதிமுக ஆதரவாளர்கள். அவங்க ஒன்றும் அது ஒன்றும் தப்பாக நினைக்கலையே. ராம்நாட்டில் ராம்நாடு 12 தொகுதிகள். இப்போ அவர் தினகரன் என்னார் தேனி ரெட்டாலைக்கு போடாமல் ஏன் போட்டாங்க? அந்த ஆண்டிப்பட்டி புரட்சி தலைவர் என்ன தொகுதி, ஏதோ ஒரு பூத்தில் ஒரே ஒரு ஓட்டு தான் விழுந்ததுன்னா. அது நீங்கள் அரசியலை ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செய்யும். என்ன நோய்ங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது. ஆமாம், ஒரு ரீஅலைன்மெண்ட் இருக்காது அதிமுக பிஜேபி ரீஅலைன்மெண்ட். நான் நினைக்கிறேன்
அதிமுகவினுடைய ஆதரவாளர்களை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்களே தவிர கட்சியை ஆமாம் இவங்க பழனிசாமியோ இவர்களை சேர்ந்தவர்களையோ அவர் சேர்த்துக் கொள்வார்கள். தமிழிசை போன்றவங்க அப்படி வந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் தாட் தேசிய அளவில் இருக்காதா? இல்லை, அப்போ முடிவெடுக்கும் இடத்தில் தமிழிசை இல்லையே. முடிவெடுக்கும் இடத்தில் அமித்ஷா அல்லவா ஹைதராபாத்தில் இருக்கிறாரு. ஹைதராபாடா விஜயவாடாவா? இப்போ பார்த்தோமே விஜயவாடாவில். ஸோ அது ஒரு சமிக்ஜைன்னு பார்க்குறீங்களோ? நான் சொல்கிறது, இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி புரட்சி தலைவர் இல்லை, புரட்சி தலைவர் இல்லை, நம்ம சும்மா அதிமுக அது இதுன்னு சொல்லிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த மக்களை நாம் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையில் போனால் உண்டு, இல்லைன்னா இல்லை. ஆனால் இந்த 2 அணியும் தான் இனிமேல் ப்ரொசீட் ஆவாங்க. ஓபிஎஸ் உடைய பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் தோற்று போனதாக பார்க்க முடியுமா? இன்னும் உயிர் இருக்காது. அதாவது அது நான் சொன்ன மாதிரி அப்போ நீதிமன்ற தீர்ப்புகள், ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஈரோடு இடைத்தேர்தல் வந்தது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு முறையாக நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள்லாம் நம்ம வக்கீல்கள்லாம் சொன்னாங்க, அந்த ஈரோடு தேர்தல் முடிஞ்சு தான் தீர்ப்பு வருங்கன்னு சொன்னாங்க நீதிபதிகள். திடீர்னு பார்த்தா ஒரு 4 நாளில் கூப்பிட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி. எலெக்ஷனுக்கு முன்னாடியே. ஆமாம். என்ன தீர்ப்பு தெரியுமா? ஒரு இடைத்தேர்தல் நடக்குது, அதிமுக போன்ற ஒரு அரசியல் கட்சி போட்டியிடலைன்னா என்ன அர்த்தம்? அதிமுக காரன் கேட்கல, உச்ச நீதிமன்ற நீதிபதி. அவங்க விசாரித்ததெல்லாம் விட்டுட்டு உடனே சரி அவங்க போட்டி போடணும், அவங்களுக்கு ரெட்டாலையை கொடு, எலெக்ஷன் கமிஷனுக்கு சொன்னாங்க. அப்போ பாஜக மத்திய சர்க்கார் என்ன நினச்சாங்க, எடப்பாடியை நம்ம ஆதரித்தோம்னா ஓஹோன்னு நம்ம பக்கம் இருப்பாருன்னு நினச்சாங்க. அது இடைத்தேர்தல். சரி, இப்போ எங்கள் மாதிரி தினகரன் மாதிரி உள்ளவங்க வேட்பாளர் போட்டோம். உடனே எங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள்லாம் வித்ட்ரா பண்ணுங்க. பிஜேபியா? ஆமாம், வித்ட்ரா பண்ணிட்டோம். என்ன ஆச்சு? 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இடைத்தேர்தலுக்கு அவ்வளோ முயற்சி எடுத்தவங்க ஏன் இந்த இடைத்தேர்தலுக்கு அம்போன்னு விட்டாங்க? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு எல்லாமே இந்த அரசியல் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். வேணும்னா செஞ்சுக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு இவருக்கு ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? இவங்க பண்ணுற கூத்தை வச்சு சரின்ட்டு அவர் இன்றைக்கி நின்று பாருங்கள், எனக்கு அதிமுக காரன்னு நீக்கிட்டீங்க, அதிமுக காரன் எனக்கு ஓட்டு போடலையா? ஜெயிக்கலையே. எண்ட் ஆஃப் த டே அதானே. நீங்கள் மொத்தம் சேர்ந்துருந்தாலே ஜெயிக்காது ராமநாதபுரம் தொகுதியில். ஓ, அது திமுக வலுவான தொகுதின்னு அதிமுக கூட்டணி. ஏங்க இப்போ 2019 எல்லா தொகுதியிலையும் தோத்தாங்க, ஒன்றா இருந்தப்பவே ஒன்றும் சேர முடியாதுங்கிறீங்க. இந்த தேர்தலில் அரித்மெட்டிக் பார்ப்போமே, என்டிஏவுடைய வாக்கையும் அதிமுக வாக்கையும் சேர்த்தா நிறைய இடத்துல ஜெயிக்க முடியும். ஸோ அது ஒரு வின்னிங் காம்பினேஷன். 2 தரப்பும் ரீதிங்க் பண்ணாத, எடப்பாடி தரப்பும் சரி, பிஜேபி தரப்பும். அது இது வெறும் வந்து அந்த மாதிரி கணக்கு அரசியலில் சரியாக வராதுங்க. இப்போ சில பேர் வந்து பாஜகவை விரும்பாதவங்க அதிமுகவுக்கு போட்டிருப்பாங்க. கூட்டணி சேர்ந்தாங்கன்னு வைங்க, அவங்க போட மாட்டாங்க. அதாவது சேர்றதே 1+1 வந்து 2 இருக்கும். அரசியல் 0 ஆகிடும். இப்போ கற்பூரமும் நெருப்பும் சேர்ந்ததுன்னு வைங்க, நெருப்பு தான் மிஞ்சும். நெருப்பு கூட மிஞ்சாது, அது ஆனந்தம். அது சரி. அதனால் ஸோ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்தாலும் இந்த ரிசல்ட் தான் வந்து நினைக்கிறீங்களா? எங்க எல்லாரும் சேர்ந்தாரு 2019 நின்னாங்க. இல்லை, அன்னைக்கு ஒரு மோடி எதிர்ப்பால் இருந்தது, இன்னைக்கு அது நேரேட்டிவ் சற்றே மாறி இருந்தது. டிஎம்கே இன்கமெண்ட்டாகவும் இருக்கு. எந்த மாற்றமும் இல்லை. 2019 ஒன்றா தான் நின்னாங்க திமுக அணி எதிர்த்து. ஸோ இந்த முறை எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு முயற்சியான நடந்துச்சு இல்லை? ஓபிஎஸ் கூட மேடையில் சொன்னார், எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்போம். நிற்கிறது எல்லாரும் சேர்ந்து நிற்கலாங்க, ஆனால் ஜெயிக்கணும்ல. ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிறது. ஒரு லார்ஜர் என்டிஏ இன்க்ளூசிவ் ஆஃப் டிடிவி தினகரன், நீங்க, ஏஐடிஎம்கே, பிஜேபி, பாமக, இதே அவுட்கம் தான் வந்திருக்கும். நல்ல வேளை அவங்க அந்த கூட்டணி இல்லாமல் அவங்க கட்சியை காப்பாற்றிக்கிட்டாங்க. யாரு? பிஜேபி. ஓஹோ. அவங்க செல்வாக்க பில்டப் பண்ணிட்டாங்க. அவங்க நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷனை போட்டாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் அவங்க கிளைகள் அது இது ஆரம்பிச்சு. இதை சஸ்டெயின் பண்ண முடியுமா அவங்களால? யார்? அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமா ஒரு பர்சன்டேஜ் வச்சு? அது அவங்களுடைய பிரச்சனை. நான் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு டெல்லி கவர்மெண்ட் இருக்குது.
நீங்கள் அவங்க கவர்மெண்ட் வந்துட்டு இன்னும் 5 வருஷத்துக்கு அவங்க நினச்சாதான் அந்த கவர்மெண்ட் இருக்கலாம். அப்படி பொம்மை கேஸ்க்கு அப்புறம் இல்லை சொல்ல முடியாது. நீங்கள் அதாவது செய்துட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? கோர்ட் இருக்குது, செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது, ஒரு வலுவான ஆப்போசிஷன். அதெல்லாம் இப்போ ஏங்க எத்தனையோ இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது இப்போ கள்ளச்சாராயம், அப்புறம் இது என்ன இந்த கஞ்சா, அது இது எல்லாத்துலேயும் இருக்கிறாங்களே, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதாவது அதிகார மையம் அங்கே தான் இருக்குது டெல்லியில். அவங்க இன்னும் 5 வருஷத்துக்கு இருக்க போகிறாங்க. அதில் ஒன்றும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். அதில் நிதிஷ்குமார் போயிடுவார், சந்திரபாபு நாயுடு போயிடுவாருன்னா அதெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க கூட தான் இருப்பாங்க 5 வருஷம். ஆமாம், 5 வருஷம் நடக்கும். மோடி சொல்கிறது தான் அவங்களும் கேட்பாங்க. அவங்க தயவில் தானே இவங்க ஆட்சி நடத்தணும். பார்த்தீங்கல்ல, காலில் விழுறதுக்கு போனார் அரசியல்வாதி. காலில் விழுறது பெரிய விஷயம். கூவத்தூரில் நம்ம பார்க்காதா? இது நாம் சிலதெல்லாம் நம்ம நினைக்கிறத ஆசைப்படுறது அப்படியே நினைக்கக்கூடாது. என்ன நடக்குது பொதுவாக நினச்சி பார்த்து அதை அனலைஸ் பண்ணி தான் முடிவு எடுக்கணுமே ஒழிய நம்ம விருப்பம், நம்ம ஆசை, நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை வச்சு முடிவு எடுக்கக்கூடாது. அது தப்பாக வரும். அரசியல் நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் இந்த ஆட்சிக்கு முழுமையாக இறுதி வரைக்கும் கடைசி வரல இருப்பாங்க. அவங்களுக்கு அதில் என்ன இன்சென்டிவ்? அவங்க அதை விட்டு போகிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? இந்த கவர்மெண்ட் ஒருவேளை ஒரு கட்டத்தில் அன்பாப்புலர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மகாராஷ்டிராவில் தேர்தல் வருது, ஹரியானாவில் தேர்தல் வருது, இதெல்லாம் இங்கே அவங்க சரிவாக சந்திச்சிருக்கக்கூடிய மாநிலங்கள். இங்கே அவங்க அன்பாப்புலர் ஆகும்போது இட் பிகம்ஸ் அன்டெனபிள். அவங்களும் அதோட அன்பாப்புலரிட்டியை ஃபீல் பண்ணுவாங்கல்ல. பீகாரில் ஒருவேளை அவங்க பின்னடைவை சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கூட இருக்கும் பொழுதே அவங்க சரி பண்ணலாமே. ஸோ நிலைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் நினைக்கிறாங்க. இப்போ இன்னொரு அப்சர்வேஷன் என்ன, நரேந்திர மோடி ஒரு தனி சர்க்காரையே ஒரு மாநில அரசுலையோ டெல்லியிலையோ நடத்தி பழக்கப்பட்டவர். ஒரு வாஜ்பாய் போல ஒரு கோயலிஷன் கல்ச்சருக்கு பழக்கப்பட்டவர் கிடையாது. அவர்லாம் ஜனசங்கம், ஜனதா கட்சியிலேருந்து பழக்கப்பட்டவர். இவருக்கு அது சரி வராது. அப்படி நான் நினைக்கல. அவர் அதாவது இன்டலெக்சுவல் அடாப்டபிலிட்டிம்பாங்க, சூழ்நிலைக்கேற்ப நல்ல அறிவுபூர்வமாக ஒத்து போகிறது, அந்த டைப் தான் அவர் பிரதமர். அவரால் ஒரு கோயலிஷனை பிரச்சனை இல்லாமல் கன்சென்சஸோட கன்சல்டேட்டிவாக நடத்திட்டு போக முடியும். ஏங்க, அவரை வளர்த்த ஆளாக்கிய எல்கே அத்வானியை எதிர்த்து அவர் பிரதமர் ஆகிறார். ஆனால் இன்றைக்கும் எல்கே அத்வானி போய் அவர் காலில் விழுது அவர் ஆசீர்வாதம் வாங்குறார். பாரத ரத்னா வேற பார்சல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவரை விட என்ன டாக்டிஷியன் இருப்பாங்க அரசியலில்? கேஷுபாய் பட்டேலுக்கு நடந்தது பார்த்தோம் ஸ்டேட் லெவலில். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரை போய் பார்த்து ஆசீர்வாதம். அவருக்கு இந்த சாணக்கியத்தனம் இருக்கு. அதனால் அதான் சொல்கிறேனே, நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்கும்னு நினைக்கக்கூடாது. சுச்சுவேஷன் பார்க்கணும். நிதிஷ்குமாருக்கு இவர் விட்டு போய் என்ன ஆகப்போகுது? ஒன்றும் இல்லை. அங்கே பிரதமர் தரேன்னாங்கன்னா எது எதிர்த்தரப்பில் அது தர்றவங்க எடுத்துருவாங்கல்ல. அவங்க எடுத்தவங்க தானே, சரண் சிங் எடுத்தவங்க தானே, சந்திரசேகரத்தையும் அதே மாதிரி காலி பண்ணவங்க தானே. தேவகவுடா பார்த்தோம், குஜ்ரால் பார்த்தோம். பட் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்ல அந்த ரோல் ஆஃப் ஆனர்ல இடம்பெற்றுவாங்க. அதில் என்ன இருக்கு? ஒரு 4 நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் உட்காந்து இந்திய வரலாற்றுல இன்னைக்கும் சரண் சிங்க பேசுறோம்ல. குல்ஜாரிலால் நந்தா கூட இருந்தாரு, பேசுறோம்ல. நிதிஷ்குமார் இன்னும் 50 வருஷம் பிரதமர் ஆனா பேசுவாங்க. ஒரு கோயலிஷன் எவ்வளவு நாள் ஞாபகம் போட்டுக்கலாம், முன்னாள் பிரதமர் தேவகவுடான்னு போட்டுக்கலாம். பட் அதெல்லாம் நிதிஷ்குமார் அவர் இஸ் எ ஷூட் மேன். திஸ் கவர்மெண்ட் வில் சஸ்டெயின் நினைக்கிறீங்க? ஆனால் இப்போ பாருங்களேன், எவ்வளோ பிரம்மாண்டமான எதிர்கட்சி இன்னைக்கு பார்லிமெண்ட் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்க போகுது. இந்த சவால்கள் ரொம்ப வீரியமாக இருக்கும்ல. ஒரு மன்மோகன் சிங் ஆட்சி ஒரு பெரிய மெஜாரிட்டி இல்லாத போது எவ்வளோ பாடுபட்டதுன்னு பார்த்தோம், எஸ்பெஷலி இந்த செகண்ட் டேர்ம். அதுபோல் ஒரு பெரிய சவாலை பாராளுமன்றத்திலையும் வெளியிலையும் இந்த அரசு சந்திக்க வேண்டுமா? அதுக்கு எதிர்கட்சிகளுக்கு அதுக்கு வாய்ப்பு வராது. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைமையை வச்சுருக்காங்க. ஆல் இண்டியா ப்ராப்ளம்ஸ். உதாரணத்துக்கு இப்போ பெண்கள் ஒதுக்கீடு மசோதா, அதை அவங்க அகிலேஷ் யாதவ் கட்சி ஒத்துக்காது. நீங்கள் அங்கே வர்ற பிரச்சனையை பொறுத்து அவங்க ஒன்று சேர்றது மிக கடினம்.
அரசு எதிர்ப்பு அப்படிங்கிறதுல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடலாம்ல. மோடி இப்ப நீங்க ஒரு ரூலிங் பார்ட்டியா, ஒரு ரூலிங் கவர்மெண்டா இந்த காம்பினேஷன் சிரமப்பட்டு போராட்டம் நடத்துறதுக்கு ஒன்று சேரலாம், அது நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஆட்சியை கவுக்க முடியாது. ஆட்சியை கவுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி சொல்றாரு அவங்க எல்லாம் என்னோட டச்சில் தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் எடுபடாது, சொல்றது தான் சரி. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் மோடி அரசுக்கு பிஜேபிக்கு ஒரு பாடம் சொல்லி தந்தா நினைக்கலையா? கோர் ஹிந்தி பெல்ட்ல ராமர் கோவில் இருக்கக்கூடிய தொகுதியில் வரைக்கும் அவங்க பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ தேர் ஆர் லெசன்ஸ் டு இன்ட்ரோஸ்பெக்ட். என்னுடைய கணிப்பு, மோடி இன்னும் தீவிரமாக செயல்படுவார். பிரதமர் மோடி இந்துத்துவாவை பொறுத்தவரையில் தீவிரமாக செயல்படும். இந்துத்துவாலியா? ஆமாம். ஏன் ராமரை சொல்றது இல்லை, ஜெகநாதருக்கு போயிட்டாரு. அது கங்கையினுடைய கங்கையில் அம்மன் என்ன தத்து எடுத்திருக்காருன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த பீரியடில் இன்னும் வேகமாக தான் போவார். ஹிந்துத்துவா எடுபட்டிருந்தா இன்றைக்கி அவங்க பெருசாக ஜெயிச்சிருக்கலாம்ல. நீங்கள் அவர் நான் பார்த்த அளவில் அவர் இதை ஒரு பின்னடைவாகவே எடுத்துக்க மாட்டார். ஏன்னா ஒருவேளை அடுத்த முறை நம்ம வருமோ வரமாட்டோமோ, அதனால் நினைக்கிறதெல்லாம் இப்போவே செய்யணும்னு செய்வார். தீவிரமாக தான் போவார். ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது தான் திட்டமா? எதுங்க? ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்றது தான் அவங்க திட்டம். ஆமாம், அவருக்கு வேறு வழி. அவரை பொறுத்தவரையில் அவர் எடுத்த லைன் சரியான லைன் தான் என்னுடைய. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி எதிர்காலத்தில் இந்த 2 அணி தாங்கிற பொழுது இப்போ அவர் திமுகவோட போய் சேர முடியாது. அவர் அட்வான்ஸாக எங்கேயே போய் சேர்ந்துட்டு நல்லது. ரொம்ப மைனர் ஃபோர்ஸாக இருப்பார் என்டிஏல. மைனர் ஃபோர்ஸோ மேஜர் ஃபோர்ஸோ ஒரு வின்னிங் ஃபோர்ஸில் சேர்ந்துடுறாருல்ல, வளர்றது இல்லை. அது சரி, அவர் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் தன்னை டிஃபைன் பண்ணிக்கணும்ல. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்ல முடியாதுல்ல. ஏடிஎம்கே ஒன்றிணைக்க எந்த தியாகமும் செய்ய தயாராகிறாரு. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரயாணிப்பாரு. நாம் ஏற்கனவே பேசின மாதிரி இந்த ஒற்றுமை முயற்சியில் எல்லாம் சேர்ந்துக்கிருந்து இது இந்த அதிமுக வாக்கு வங்கி இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களோட சேரலாம். ஒரு ரீஎன்ட்ரி நடந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? எதுங்க ரீஎன்ட்ரி? மிஸ்ஸஸ் சசிகலாவுடைய ரீஎன்ட்ரி. அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க, அது அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் தரப்பில்? நான் தான் முதல்ல சொல்லிட்டேங்களே, அதாவது மேல் மட்டத்தில் சரியாக எல்லோரும் சேர்ந்து ஒன்று அவர் அக்செப்டபிள் பர்சனை கொண்டாடுறதுக்கு எல்லாரும் விட்டு கொடுத்து பார்க்கலாம். எடப்பாடி முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பொதுவான புரிதல் என்ன, திருமதி சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் ஒரே அலைவரிசை. அவங்க 2 பேரும் பார்க்குறதே சவாலாக இருக்கு. இது வரைக்கும் ஒருத்தரத்தை பார்த்துக்கவே இல்லையே. அதனால தான் பிரச்சனையே தனித்தனியாக இருக்கிறது. ஈகோ பிரச்சனை. ஆமாம், ஈகோ. இதே பொது வாழ்க்கையில் அதை ஈகோலாம் திருவள்ளுவரே சொல்றாரு, குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். அதாவது நம்ம மக்களுக்கு தொண்டாற்ற வந்துட்டோன்னு வைங்க, நமக்கு டைமுன்னு ஒரு பருவம் கிடையாது, நம்ம சோம்பலாகவும் இருக்க முடியாது, சுய கௌரவமும் பார்க்கக்கூடாதுங்கிறார். குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத, மானத்தெல்லாம் பார்க்காதங்கிறார். அது பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் கூட அடிக்கடி அந்த குரலை பயன்படுத்தும். நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு இது ஈகோ ப்ரிஸ்டீஜ் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எது மக்களுக்கு நல்லதோ அதை செய்யறதுக்கு நம்ம தயாராகணும். யார் விட்டு கொடுக்க தயாராக இல்லை? விட்டு கொடுக்க தயாராக இல்லைன்னா அழிய வேண்டியது தான். இல்லை, யார் தயாராக இல்லை இந்த 2 தரப்பில்? இந்த 2 தரப்பில் யார் தயாராக இல்லை தெரியல. இப்போ நான் ஓபிஎஸ் கூட தான் இருக்கிறேன், அவர் எல்லா தியாகத்துக்கும் தயார்னு சொல்கிறாரு. அவர் மிஸ்ஸஸ் சசிகலா பக்கம் தயாராக இருக்கார். ஆமாம், அவர் பார்க்குறேன்னு சொல்கிறாரு, அவங்க டாய் கொடுக்கல போல் இருக்க. இல்லை, இவரே ஒன்று சேரலை. இன்னொன்று டிடிவி தினகரன் அவங்க சித்தி தான் பார்க்கறதே இல்லை. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா தானே அடுத்த கட்டம். முதல்ல இந்த ஒற்றுமையே நடக்கலையா? அதான் இருக்கிறது. அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? அதே நான் சொன்ன மாதிரி இப்படியே காமன் மேன், சாதாரண ஆளை கூட போடலாம், எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி. பெரிய தலைவர்கள் தான் வேணும்னு இல்லை. இவங்க மத்தியில் யார் தலைமை அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு ஒற்றுமை வர மாட்டேங்குது. ஜவஹர்லால் நேரு மறைந்தார். மறைந்த பிறகு யார் வேணும்னா அவர் லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டு வந்தார்ல காமராஜர். லால் பகதூர் சாஸ்திரி அது வரையிலும் ஒரு பெரிய லீடர் மாதிரி இல்லையா, எல்லாருக்கும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அவங்க உங்கள் தரப்பை கான்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்களா மிஸ்ஸஸ் சசிகலா தரப்பு? எனக்கு தெரிஞ்ச வரல இல்லை.
திரு விஜயோடைய அரசியல் என்ட்ரி எப்படி பாக்குறீங்க? உங்க மதிப்பீடு என்ன? ஒரு உச்ச நட்சத்திரம், அரசியலையும் உச்ச நட்சத்திரமா, ஆட்சியிலையும் பரிமளித்தவர் எம்ஜிஆர். அந்த மாநில ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு அரசியலுக்கு வரார். நடுவுலையும் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? நானே முன்கூட்டி எதுவும் சொல்ல விரும்பலை. அவர் எப்படி வராரு, என்ன சொல்கிறாரு, என்ன செய்கிறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி களம் வந்து வேறு மாறி இருக்குது. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்த நேரம் வேறு. இப்போ இருக்கிற சூழ்நிலை மத்திய அரசு அவங்க அதிகாரம், மாநில அரசு இவங்க அதிகாரம். இந்த குந்தேரி யானை போர் கண்டத்தால் 2 யானைகளும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இதில் எந்த இடத்துல நிற்கிறாருங்கிறது பொறுத்து. அவருக்கு உங்கள் அட்வைஸ் என்ன? நம்ம அட்வைஸே கொடுக்கவே கூடாது யாருக்கு, பாவம். அதனால் விரோதம் தான் வருது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, அறிஞர்களுக்கு ஆலோசனை தேவையில்லை, முட்டாள்களுக்கு ஆலோசனை பயனில்லை. விக்கிரவாண்டி தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? விக்கிரவாண்டியில் இப்போ அவங்க எல்லா மந்திரிகளும் அங்கே தானே இருக்காங்க, கோட்டையில் இல்லையே. கள்ளக்குறிச்சியில் வேற இருக்காங்க நிறைய. ஆமாம், இப்போ வந்துடுவாங்க அங்கே. ஆனால் உண்மையான இடைத்தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் மந்திரிகள் இப்போ அந்த இடைத்தேர்தலுக்கு போகக்கூடாது. எல்லா காலத்துலையும் நடக்கிறது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதான் எம்ஜிஆர் காலத்திலேயே நடந்தது, அவங்க ஜெயலலிதா காலத்தில் நடந்தது, கலைஞர் காலத்தில். பொதுவாக சொல்கிறேன், உண்மையாக. ஏன்னா இடைத்தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கானதல்ல. ஆட்சியில் இருப்பவர்கள் பொதுவானவர்கள், மந்திரிகள். அவங்க வந்து இடைத்தேர்தலில் கலந்து கொள்வது சரியல்ல. இதை நான் சொல்ல, அண்ணாவே சொன்னார். அதே மாதிரி உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் அரசியல் கட்சி கூடாதுன்னார் அண்ணா. ஸோ விக்கிரவாண்டின்னா அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு பார்ப்பீங்க? ஆமாம், அவங்க கவர்மெண்ட்டே அங்கே இருக்காங்க. ஆனால் சொல்ல முடியாது. இப்போ திருவண்ணாமலை இடைத்தேர்தல் நடந்தது. அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் முதல் மந்திரியாக. அப்போ நம்ம திமுக ஜெயித்தோம். இப்போது இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பிறகு ஒரு சரிவுக்கு வாய்ப்பு இல்லைல்ல? நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளோ பெரிய வெற்றி உடனடியாக சரிவு வராது. கடினம் தான். கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டை மட்டுமல்ல தேசத்தையே ஒடுக்கியிருக்கு. இந்த கள்ளச்சாராய மரணங்கள்லாம் உங்கள் காலத்தில் நீங்கள் மந்திரியாக இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் தொடருது, இன் டுடேஸ் ஏஜ் தொடருது. ரொம்ப அதாவது திருவள்ளுவர் சொல்வார், புலால் வந்து சாப்பிட்றது நிறுத்தினா புலால் விற்கிற கடை இருக்காதும்பார். புலான் மறுத்தல்ல அவர் சொல்கிறது, தினற்பொருட்டு கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டு ஊன் தருவார். இங்கே யாரும் இந்த ஊரில் வந்து புலால் சாப்பிட மாட்டாங்கன்னா அந்த ஊரில் கசாப்பு கடை வைக்க முடியாது. அது மாதிரி எல்லோரும் வந்து டாஸ்மாகை மூடு, அதை மூடு. டாஸ்மாகை மூடிட்டா அவன் கடை வச்சுக்கிறான். குடிக்கிறத முதல்ல நிறுத்தணும். குடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஆக்சஸ் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது நல்ல சாராயமோ கள்ள சாராயமோ ஆக்சஸ் இருக்கிறதுனால தானே, அவைலபிலிட்டி இருக்கிறதுனால தானே போகிறோம். அதாவது நாம் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அரசியல் தலைவர்களே இருக்கணும். குடிச்சிட்டு வர்றவனை நாமளே வந்து பெரிய இடத்துக்கு அவனை கொண்டாடுறோன்னா, அதாவது குடிப்பதை வந்து ஒரு சமுதாய கேடுங்கிற எண்ணம் உண்டாக்கணும். அதாவது குடிக்காதேன்னு முதல்ல சொல்லணும். அப்புறம் வந்து நீ டாஸ்மாக் கடையில் போய் குடிக்காதே, அந்த கடை. எல்லோரும் என்ன நானே பார்க்குறேன், அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்மாக் கடையை மூடிட்டா அவன் 4 கடையை திறந்துக்கிறான். இது கூடுதலாக கடையை மூடி என்ன பிரயோஜனம்? திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி சாப்பிட்றத சாப்பிடாதரான்னு சொல்லணும்ல. அதுக்கு என்ன அமைப்பு இருக்குது? ஒரு அரசாங்கமே ஒரு ரெவென்யூ மாடலா, இந்த அரசாங்கமோ முந்த அரசாங்கமோ ஒரு ரெவென்யூ மாடலா, ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூவா மது. ஆமாம், அது உண்மைதான். சர்க்கார் நடத்துறதுக்கு பதிலாக சாராய கடை நடத்துகிறாங்க. இது என்ன நியாயம்? நான் சொல்கிறது ப்ரொஹிபிஷனை வந்து ப்ரொபகேண்டா இல்லைங்க. யார் வேணாலும் எங்கே வேணாலும் குடிச்சிட்டு வரலான்னா, குடிக்கிறது தப்புன்னுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. அது வந்து கெடுதல் அது இதுன்ட்டு அதில் தான் சர்க்கார், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லோரும் ஆலைகள் வேறு வச்சுக்கிட்டு இவங்களே சப்ளை பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் ஒரு. ஆமாம், அதாவது அறிஞர் அண்ணா காலத்தோடு அது போயிட்டுதுங்க. குடிக்கிறது தப்புன்னு யார் சொல்கிறாங்க? கடை நீ வைக்காத நான் வைக்கிறேங்கிறதுக்கு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு கோர் இஷ்யூக்கு இன்னும் நம்ம விட தடாமே இருக்கோம். அடுத்து உங்கள் தரப்பில் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் ஒரு குழுவாக இருக்கிறீங்க, தட் இஸ் அன்டெனபிள். இன்னைக்கு ஏடிஎம்கேலாம் அவங்க சேர்த்துக்கிறதா இல்லை. நீங்கள் என்ன தான் தியாகம் சேர்த்துக்க தயாராக இருந்தாலும் வேண்டாங்கிறாங்க.
அடுத்து ஏதாவது ஒன்று செஞ்சுதானும்ல, ஒரு இயக்கமோ இல்லை ஒரு தனி கட்சியோ, யூ ஹேவ் டு டூ சம்திங். இல்லை இன்னைக்கு ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் இஸ் அன்டெனபிள். இல்லை இப்போ நடு ராத்திரியில் எழுந்து உட்காந்துக்கிட்டு இன்னும் விடியலையேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். காலம்தான் அதுக்கெல்லாம் தீர்வு காணும். அது வரையில் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒற்றுமை முயற்சி அது இதுன்னு பல பேர் முயற்சிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வரட்டும், என்ன ஷேப் கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போம். அதை பொறுத்து முடிவு எடுக்கலாம். ஒரு தனி கட்சிக்கான முயற்சி இருக்கா? அதெல்லாம் இப்போ தேவையில்லை. நான் சொல்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குது. என்ன நடக்குது? போகிறாங்க. அதனால் எல்லா தரப்புலையும் பேசுகிறாங்களா? கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாம் ஒன்றானா நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து பரவலாக இருக்குது. ஏடிஎம்கே தரப்புலையும் லீடர்ஸ் முயற்சி செஞ்சுருக்காங்க. கீழ்மட்டத்தில் எல்லார் மத்தியிலேயும் இந்த மாதிரி பிரிஞ்சு கிடக்கிறது சரியில்லை, ஒன்றானா நல்லதுங்கிற உணர்வு இருக்குது. அது என்ன வடிவம் எடுக்குதுன்னு பார்க்கலாம். அவசரப்பட்டு நம்ம போய் ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டியதில்லை. ஸோ அதை ஃப்ரக்டிஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். ஆமாம். பட் நீங்கள் உணர்ற வரைக்கும் அதுக்கான முன்னேற்றம் இருக்கா? நீங்கள் இந்த இணைப்பு முயற்சி கொடுக்கணும். நம்ம திடீர்னு போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டதுனால ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிட்டுது. அவர் கட்சி நடத்துறது அவர் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இணைப்புக்கெல்லாம் ஒரு பிஜேபி இம்பெட்டஸ் கொடுக்குதா? ஒரு ஆதரவு அவங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கட்சியை வளர்க்க முயற்சிப்பாங்களே தவிர அவங்க அதிமுக வளர்க்கணுங்கிறது அவங்க வேலை இல்லை. இங்கே இருக்கிறவங்கள அவங்க பயன்படுத்திக்குவாங்களே ஒழிய இவங்களை மறுபடியும் வளர்த்து விட்டு அவர் திரும்ப ஒரு எழுத்து போவாங்க. வலது பக்கத்தில் உட்காந்து வாழ்கன்னு சொல்லிட்டு டெல்லியில் இங்கே எங்களோட கூட்டணியே கிடையாதுன்னு அறிக்கை விடுவாங்க. எப்படி இனிமேல் நம்புவாங்க அவங்க? என் மனசில் படுறதுங்க, பாஜக இனிமேல் அதிமுக அவருடைய மேல்மட்ட தலைவர்களை நம்புவாங்களான்னு. We have come to the end of this interview. Thank you very much, sir. ரொம்ப நன்றி. Thank you. மிக்க நன்றி.